இது ரொம்ப பழுத்த பழம். அப்படி எடுங்க. லிச்சி மாதிரி இருக்குங்களே. ஆமாம், சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். மக்களுக்கு காட்டலாம். அப்படியே சாப்பிடுங்களேன். நீங்கள் அப்படியே எடுத்து வாயில் லிச்சி மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் அதை எப்படி இருக்குங்க. சாப்பிடக்கூடிய பழம் ஐயா, இது சாப்பிட்லாங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு 90ல் இதுதான் என் ஸ்நாக்ஸு. 80 90களில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஸ்நாக்ஸு. ஐயா, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டே இருக்கேன். வெயில் காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு சில இந்த உஷ்ணத்தினால நீர்ச்சத்து பற்றாக்குறையினால தலைவலி அதிகமாக இருக்கும். அப்படி பட்டவங்க 2-3 பழத்தை போட்டோம்னா வைங்களேன், ஒரு நாக்கில் உமிழ்நீர் ஊறினே இருக்கும். அப்புறம் எல்லாம் கலந்து. இது எதுக்காக காமிக்கிறேன்னா, தவறு எடுத்துறாங்க. ஏன்னா இந்த ஆள் டீசென்ட் இல்லாமல் சாப்பிட்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பதகன் பேசுகிறேன். என்னோட அருகில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஆரோக்கியதாஸ் ஐயா இருக்காங்க. ஐயாவை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவரோட பல வீடியோக்கள் மூலமாகவே நீங்கள் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது எதேச்சியாக நாங்கள் போகும்போது பார்த்த ஒரு மரம். இந்த மரத்தில் சூப்பராக பழங்கள் காய்ச்சிருக்குது. பார்க்கறதுக்கு சின்ன அத்திப்பழம் மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன மரம் என்ன பழம் ஒன்றுமே தெரியல. பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதால் ஏதாவது மருத்துவ பலன்கள் இருக்கா, ஏதாவது ஆபத்து இருக்கான்னு எல்லா தகவல்களையும் நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அதை விட ஆர்வமாக இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். தயவுசெய்து எனக்கும் சரி மக்களுக்கும் சரி, இது என்ன மரம், இது என்ன பழம், இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட பழங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா. முதல் சொல்லியா சாப்பிடலாமா வேணாவா அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது பழம். இல்லை இல்லை, இந்த செடி ஃபுல்லாகவே இருக்கும். இது பேர் அழிஞ்சல்னு சொல்லுவாங்க. அழிஞ்சில். ஓஹோ. இந்த பழம் பாருங்கள், நிறைய இருக்கும் பாருங்கள். இந்த செடியிலெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். இது பேர் தான் அழிஞ்சல் பழம். அழிஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ பழமா காய்ங்களா? இது பழம். பழம். காய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காய் பாருங்கள், இது கொஞ்சம் வெள்ளை இருக்கும். அதை விட காய்னா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஆமாம், அதை விட காய்னா ரொம்ப பச்சையாக இருக்கும். நல்லா அடர் ரொம்ப பழுத்துருக்குச்சு அப்படின்னா அங்கே பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க. இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு பாருங்க. எறும்பு அங்கே இருக்கு பாருங்க. அருமை. பறிச்சுக்கோங்க. இதில் பாருங்க, நல்லா முள் எனக்கு குத்திருச்சு. இது ரொம்ப பழுத்த பழம். அப்படி எடுங்க. லிச்சி மாதிரி இருக்குதுங்களே. ஆமாம், சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். மக்களுக்கு காட்டலாம்ல. அப்படியே சாப்பிடுங்களேன். நீங்கள் அப்படியே எடுத்து வாயில் லிச்சி மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் அது எப்படி இருக்குன்னு. சாப்பிடக்கூடிய பழம் ஐயா, இது சாப்பிட்லாங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு 90ல் இதுதான் என் ஸ்நாக்ஸு. 80 90களில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஸ்நாக்ஸு. ஐயா, வேப்பம்பழம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருக்குது. ஆமாம், கொஞ்சமாக லிச்சி மாதிரியும் இருக்குது. இது பெரிய விதை இருக்குது. ஆமாம், இது சாப்பிட்லாம். இன்னொன்று ஐயா சொன்னார் இல்லையா, மூலிகைகள்லாம் தெரியணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ 10-12 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச மூலிகைகள் நிறைய பாரம்பரிய சித்த வைத்தியில் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய மூலிகைகள் கற்றுட்டே இருக்கேன். அவங்களும் நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த அழிஞ்சல் மரத்தில் ஒரு சின்ன 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 இந்த இப்போ சாப்பிட்டீங்களா விதை, அந்த விதை என்ன பண்ணும், ஒட்டிகிட்டு இருக்கும். ஓ. ஒரு சிலர் என்னவாங்க, இதுதான் ஏரழிஞ்சல்னு சொல்லிடுவாங்க. நானும் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன், ஐயாக்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ணத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன சின்ன விதைகளில் சின்ன சின்ன புழுகள் இருக்கும், பூச்சிகள். இது என்ன பண்ண, அந்த விதையில் அந்த பூச்சி உருவாகி பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்திலே போய் ஒட்டிக்கும். ஒட்டி அதை வாழும். இப்போ எப்படி ஒரு சில இடத்துலலாம் கூண்டு பூச்சி, அதுக்குள்ளே புழு இருக்கும், சுற்றிரும் முள்ளு முள்ளா கட்டியிருக்கும், இல்லைனா கூண்டு கட்டியிருக்கும். அது மாதிரி இந்த விதைகளை எடுத்து அதிலே ஒட்டி வாழும். அதனால் இதை ஒரு சில ஏரழிஞ்சல் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, அது ஏரழிஞ்சல் இல்லை, இது சாதாரண அழிஞ்சல் தான். சரி, இந்த அழிஞ்சல் பழத்தை நம்ம சாதாரணமாக சாப்பிட்லாம். இப்போ இருக்குது இல்லைங்களா இந்த பழம்? நிறையா இருக்குது. இது இங்கே இருக்குது, நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே கூட இருக்குது பாருங்கள். இந்த நல்ல டார்க்கா பாருங்கள், இதெல்லாம் இருக்குல்ல பாருங்கள், நிறையா இருக்குது. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். இப்படி பிதுங்கணும்னா வருதுங்களா, ஜெல்லு மாதிரி பாருங்கள், ஜெல்லு மாதிரி வருதா. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டே இருக்கேன். அப்புறமா வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் எனக்குன்னு போகிறீங்க. சாப்பிட்டே இருக்குங்க பாருங்கள். இது பிரிக்க வேண்டியதுங்க.
இது பிரிக்க வேண்டியது. இவ்வளோ சாப்பிட வேண்டியது. அருமையாக இருக்குது. சரி, இது சாப்பிட்றதுனால தான் கொஞ்சம் கசப்பு தெரியும். இது சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், வெயில் காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு சில இந்த உஷ்ணத்தினால நீர்ச்சத்து பற்றாக்குறையினால தலைவலி அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க 2-3 பழத்தை போட்டோம்னா வைங்களேன், ஒரு நாக்கில் உமிழ்நீர் ஊறினே இருக்கும் பாரு. ஏன்னா எல்லா சுவையும் கலந்து இருக்குதுல. இது எதுக்காக காமிக்கிறேன்னா, தவறு எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த ஆள் டீசென்ட் இல்லாமல் சாப்பிட்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இது நாக்குக்குள்ளே பட்ட உடனே அந்த சுவை முட்டுகள்லாம் ஓப்பன் ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீர்ச்சத்து நமக்கு உடம்புக்கு தேவை, நீர்ச்சத்து கிடைக்கும். அதனால என்னென்னா அந்த உஷ்ணத்தில் ஏற்பட தலைவலி சரியாகும். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். பைல்ஸ் இருக்கிறவங்க, பைல்ஸ் இருக்குல்ல, இது குளிர்ச்சித்தன்மையோட. அதனால் பைல்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்டா அந்த பைல்ஸின் தாக்கம் குறைஞ்சி படிப்படியாக பைல்ஸ் போயிடும். இந்த பித்தம் அதிகமாக இருந்து தலையெல்லாம் வலிக்கிறது, உடம்பெல்லாம் எரியுறது இருக்குல்ல, ஒரு மாதிரி வாந்தி, அவங்களாம் அது தாராளமாக சாப்பிட்டேக்கலாம். நான் சாப்பிடவா பேசுவா இருங்க முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த ஆசை அடங்கு வந்து. அதனால் என்னென்னா இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழம். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். ரொம்ப அற்புதமான பழம். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம். எவ்வளோ எண்ணிக்கையில் சாப்பிட்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 பழம் 3 பழம் 4 பழம் சாப்பிட்லாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். அளவாக எடுத்துக்கிட்டா அளவாக ஒரு 2 பழம் 3 பழம் 4 பழம். உமிழ் நீர்ன்றது உயிர் நீர். அந்த உயிர் நீரவே அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கையான பழங்கள் காய்கறிகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அதில் இது ரொம்ப முக்கியமானது. அப்போ உடல் சூட்டை தணிக்கும், பயில் சம்பந்தமான பிரச்சனைகளை சரியாக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தினால தலைவலியை சரியாக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் எந்த சிக்கலுமே இல்லையே. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும், சருமம் பொலிவாக இருக்கும். சுகர் பிபி பேஷண்ட் ரொம்ப நல்ல பழம். ஒரு நாள் 2 பழம் 3 பழம் 4 பழம் சாப்பிடலாம். பாருங்க, இப்போ 4 பழம் சாப்பிட்டேன் நான். பாக்கெட்டில் வேறு வச்சுருக்கிறேன். அதனால இது மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். இதுதான் வந்து அழிஞ்சல் பழம். ஒரு சில ஏழு அழிஞ்சல் சொல்லுவாங்க. ஏழு அழிஞ்சல் இல்லை, இது நார்மல் அழிஞ்சல். நார்மலாக அந்த காலத்தில் வேலி போடுவாங்க. அது சாப்பிடக்கூடாதுங்களா? ஏழு அழிஞ்சல் மருத்துவத்துக்கு நல்லா பயன்படும். ஓகே, இதுவும் மருத்துவத்துக்கு பயன்பாட்டுக்கு இது ஓகே தான். இது சீசன் தான் வரும், வருஷத்தில் ஒரு முறை தான் வரும். அந்த பழம் சீசனில் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த இலையை பறித்து மருத்துவம் செஞ்சால் என்னென்னா, இந்த இலையை இப்படி பறித்து இதில் மருத்துவம் செய்யலாம், அதனுடைய வேரில் மருத்துவம் செய்யலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதுவே ரொம்ப நீளமாக போயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இது எதிர்பார்க்கல இப்படி ஒரு மரம். அதனால் இங்கே பாருங்க, அளவோடு சாப்பிட்டா ரொம்ப நல்ல பழம். அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஒன்றாகாது, வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதனால் வயிறு கிளீன் ஆகும். அவ்வளோதான். அதுன்னு பிரச்சனை இருக்கும், வேறு எதுவும் இல்லை. நல்லது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு தகவல், புதுமையான தகவலும் கூட. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, ஆனால் இதை சாப்பிட்லாமா வேணாமான்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ அவர் சாப்பிட்டே காணிச்சிட்டாரு, நமக்கும் சாப்பிட கொடுத்தாரு, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.